வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களோட குணநலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகையே தன் புகழாலும் புன்னகையாலும் தியாகத்தாலும் சத்தியத்தாலும் தன்வசப்படுத்திய ஸ்ரீ ராமபிரான் பிறந்தது புனர்பூசம் நட்சத்திரம். அவர் வனவாசம் போகும்போது அவருக்கு பணிவிடை செய்கிறதையே கடமையாக கொண்டிருந்த லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரம் தான் ஆயில்யம். சரிங்களா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ரொம்பவே மென்மையான மனம் உடையவர்களாக இருப்பீங்க. கல்வி கற்கிறதுல ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு கோர்ஸ் 2 கோர்ஸ்னு பண்ணாமல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி புது புது விஷயங்களை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கொள்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கும். விருப்பமும் அது மேலே கொண்டு இருப்பீங்க. ரொம்பவே பொலிவான தோற்றத்தோடு இருப்பீங்க. எப்போது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சமயோஜிதமாக நடந்துக்கிட்டு அந்த காரியத்தில் சாதிப்பீங்க. சரிங்களா? உங்ககிட்ட இனிமையான பேச்சு இருக்கும். மற்றவங்க மனசை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பீங்க. நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால எப்பயுமே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்ககிட்ட உடல் வலிமையும் மனோதிடமும் அதிகமாகவே இருக்கும். உங்களை யாரும் அவ்வளோ ஈஸியாக சாய்ச்சிடவே முடியாது. ஐ மீன் மனசளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி டக்குன்னு உங்களை கஷ்டப்படுத்திட முடியாது. எதிர்காலத்தை கணிக்கிற திறமையும் உங்ககிட்ட இருக்கும். மற்றவங்க சொல்கிற விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதில் என்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட வருதுன்னா அதை பற்றி முழு டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே செய்வீங்க. சரிங்களா? நீங்கள் அப்பப்போ மனசில் சலனப்படுவீங்க. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. சரிங்களா? எப்போவுமே உங்களுக்கு இயற்கை எழில் மிகுந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால் அடிக்கடி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுவீங்க. எப்பயாவது ஒன்று ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். அடிக்கு ஒரு தரம் எதையாவது சாப்பிட்டபடியே இருப்பீங்க. ஏதாவது ஸ்நாக்ஸோ சாப்பாடோ ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். சின்ன வயசுலேயே உங்களுக்கு சுக்கிர திசை ஏற்படுறதுனால கரெக்டான நேரத்தில் திருமணம் குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே சாதகமாக அமையும். அதுக்காக இந்த நட்சத்திரத்தில் தான் நான் பிறந்தேன், எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த திசை நடக்கும்போது கல்யாண யோகம் கூடி வரும். நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கிட்டு திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு லேட் ஆயிடுச்சு, மேரேஜ் நடக்கலை அப்படி சொல்லி புலம்பக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? வேலையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் கிடைக்கும்போது ஏற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லாட்டி நம்ம தான் மனசளவில் பிற்காலத்தில் கஷ்டப்படுவோம். ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே அக்கறை இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் பெற்றோர்கிட்ட அன்பு மரியாதை இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக வச்சுருப்பீங்க. திருமண வாழ்க்கையில் இருக்க ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவியை அதிகமாக நேசிப்பீங்க. பெண்களாக இருந்தால் உங்கள் கணவனை அதிகமாக நேசிப்பீங்க. உங்களோட குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ரொம்பவே பாசம் வச்சுட்ருப்பீங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் தான் முன்னின்று செய்வீங்க. சரிங்களா? ஹஸ்பண்ட் செய்யணும், ஒய்ஃப் செய்யணும்னு அப்படி கிடையாது. நம்ம குழந்தைக்கு நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்களே முன்னெடுத்து எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. எந்த விஷயம் எடுத்தாலுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாமல் கரெக்டாக பிளான் பண்ணி செய்வீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஸோ நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக டிசிஷன் எடுத்து பிளான் பண்ணி அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. எப்பவுமே சகல வசதிகளோட ரொம்ப ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதுக்காக தவறான பாதைக்கெலாம் போக மாட்டீங்க. ஆடம்பரமாக வாழணுன்றதுக்காக தவறான பாதையிலேருந்து வர பணத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டீங்க. நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சு வாழணும்னு சொல்லி தான் ரொம்ப ஆசைப்படுவீங்க. தவறு செய்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும். அதனால தட்டி கேட்க தயங்கவே மாட்டீங்க. யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி தட்டி கேட்க போயிடுவீங்க. சரிங்களா? இலக்கியம் விளையாட்டு போட்டி இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு பரிசு பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பரிசு பதக்கம் இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? ஒரு சிலர் மிமிக்ரி செய்கிற கலை இருக்கு இல்லையா,
அதில் வந்து கை வந்தவங்களா இருப்பாங்க சரிங்களா, ஒரு சிலர்கள். ஓகேவா? அடுத்ததாக மற்றவங்கள வந்துட்டு அதிகாரம் செய்கிற அளவுக்கு நீங்கள் உயர்ந்த பதவிக்கு உங்களோட வாழ்க்கையில் செல்வீங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளே போகணும். சும்மாவே இருந்துக்கிட்டு எனக்கு அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணி உயர்ந்த பதவிக்கு போயிட்டு மற்றவங்கள அதிகாரம் செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையில் சரி உங்களோட வேலையிலையும் சரி முன்னேற்றம் அடைந்திருப்பீங்க சரிங்களா. உங்களோட வேலை செய்கிற இடத்துக்கு எப்போவுமே விசுவாசமாக இருப்பீங்க. துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டீங்க. சின்ன வேலை செய்கிறீங்களோ இல்லை பெரிய இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டு விசுவாசமாக இருப்பீங்க. இப்போது இதெல்லாம் வந்துட்டு ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களோட பொதுவான குணங்கள். இப்போது பாதவாரியான பலன்களை பார்க்கலாமா? ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை சேர்ந்தவங்களோட நட்சத்திர அதிபதி வந்து புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி வந்துட்டு குரு. ஆயில்யம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் ரொம்பவே திறமை மிக்கவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை கரெக்டாக அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தி அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க சரிங்களா. எப்போவுமே எதையாவது செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. ரொம்ப சோர்வடைஞ்சிக்கிட்டு சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஆனால் ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதில் தீவிரமாக இருப்பீங்க. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவை பணம். பணம் இல்லைன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால் பணத்தை தேடி ஓடிட்டே இருப்பீங்க. உங்களோட வாழ்நாளில் அதிகமாக வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பீங்க. அதே நேரம் தவறான வழியில் வந்துட்டு பணம் சம்பாதிக்க நினைக்க மாட்டீங்க. நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணுன்றதுல தான் ரொம்ப ஆசையோடையும் அதுக்காகவும் போராடிட்டு இருப்பீங்க சரிங்களா. மற்றவங்களோட நலனுக்காகவும் சிந்திப்பீங்க. காசு கிடைச்சிருச்சு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம உங்கள் கையில் இருக்க காசை வச்சு மற்றவங்களுக்கும் எப்போவுமே உதவி பண்ணணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ரொம்ப மற்றவங்க கிட்ட பேசும்போது மென்மையாக பேசுவீங்க. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மனசளவில் கஷ்டங்கள் இருந்தாலும் வெளிப்படையாக மற்றவங்க பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி காட்டிப்பீங்க. மற்றவங்களோட மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் வந்து பாடுபடுவீங்க. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே செல்ஃபிஷாக யோசிக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாராக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எடுத்த காரியத்தை கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு அறிவு கூர்மை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் பல தொழில்களில் ரொம்பவே அனுபவம் கொண்டிருப்பீங்க. இப்போ ஒரு சிலர் வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு தொழில் வச்சுட்டு அதில் மட்டுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி முன்னேறிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஒரு தொழில் மட்டும் இல்லாமல் நிறைய துறைகளில் நிறைய தொழில்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் அனுபவப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுவீங்க சரிங்களா. வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போனாலுமே உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள வந்துட்டு ஒரு ஒர்க்கர் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. ரொம்பவே அன்பாக கைண்டாக உங்ககிட்ட நடந்துப்பீங்க. உங்களோட குழந்தைங்கள நல்ல முறையில் கவனமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டே இருப்பீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலுமே மற்றவங்கக்கிட்ட போயிட்டு பண உதவி அப்படின்னு கேட்டு நிற்கணுன்றத வந்துட்டு உங்கள் மனசில் இருக்கவே இருக்காது. மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்காது. எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் கையில் இருக்க பணத்தை வச்சு நம்ம சமாளித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக வாழ பார்ப்பீங்க. வாழ்க்கையோட ஆரம்ப காலம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையோட மத்திய பகுதியில் எல்லா சுகபோகங்களும் பெற்று வாழ்வீங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா. அடுத்ததாக கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களோட பலன்களை பார்க்கலாமா. இவங்களோட நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி வந்துட்டு சனி சரிங்களா. ஆயில்யம் 1ஆம் பாதத்துக்கு குரு, ஆயில்யம் 2ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சனி. இவங்க வந்து ரொம்பவே உயர்ந்த எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களை பராமரிக்கிறதுல ரொம்பவே அதிக அக்கறை காட்டுவாங்க. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு நெறிமுறையோடு வாழணுன்றதில் உறுதியாக இருப்பாங்க. பெற்றவங்க கிட்ட ரொம்ப அன்பு கொண்டு இருப்பாங்க. அவங்களோட முதுமை பருவத்துலேயும் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பாங்க சரிங்களா. இந்த நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு சிலருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கும். அதையே எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிலேருந்து வெளியே வந்து உங்களோட வாழ்க்கையை பார்க்கறது ரொம்பவே நல்லது சரிங்களா. எப்பயுமே எதையாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது வந்துட்டு வாழ்க்கைக்கு தேவையில்லாதது. நமக்கு தேவைக்காக ஒரு விஷயத்தை யோசித்தா பரவாயில்ல, முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிக்கிறது ரொம்பவே வேஸ்ட்டு தான். நமக்கு டைமும் வேஸ்ட்டு தான்.
இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்து சாதித்து காட்டுவாங்க. ஒரு விஷயம் எடுக்கிறோம், அது வந்துட்டு கஷ்டமாக இருக்குன்னா சரி ஓகே இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிலாம் விட்டுற மாட்டாங்க. என்ன ஆனாலும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அதில் அவங்க சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மன உறுதியோடு இருந்து வெற்றி பெறுவாங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு சில நேரங்களில் இவங்க வந்துட்டு மற்றவங்களோட திறமை நமக்கு இல்லையே, நமக்கே இந்த டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து ஒரு மாதிரி ஆதங்கப்படுவாங்க. ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஆதங்கப்படுவாங்க. அவங்கள மாதிரி டேலண்ட் நமக்கும் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும். சின்ன வயசுலேயே வந்து இவங்க குடும்ப பொறுப்பெல்லாம் ஏற்றுப்பாங்க. வறுமையிலையுமே செம்மையாக வாழ நினைக்கிறவங்க இவங்க தான். கஷ்டங்களை வந்துட்டு மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்குவாங்க. இவங்களோட மனைவி பிள்ளைகள் கிட்ட ரொம்ப அன்பும் அக்கறையுமா இருப்பாங்க. இவங்க வந்து எப்போவுமே அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரையுமே அவங்களோட விருப்பப்படியே செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சத அவங்கவுங்க செஞ்சால் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனநிலையில் இருப்பாங்க. யார் ஒருத்தரையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அதே போல் அவங்கள மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே வந்துட்டு ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களோட குணம். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களோட குணங்கள் என்னன்றதை பார்க்கலாம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி சனி. இந்த ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க மன தைரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க. யார் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, அது யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தட்டி கேட்குறதுக்காக போயிடுவாங்க. ஒரு சில நேரத்தில் வந்துட்டு எதையாச்சும் அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்டா இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எப்போவுமே எதையுமே வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் பேசிடுவாங்க. சரிங்களா? குடும்பத்தில் எல்லாரையுமே நேசிப்பாங்க. இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காதுன்னு இல்லை, குடும்பத்துக்குள்ளே இருக்க எல்லாரையுமே ஒரே சம அளவில் நேசிப்பாங்க. ஆனால் அதை வந்துட்டு அவ்வளோவா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாரையும் அவங்க நேசிக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்திக்க மாட்டாங்க இவங்க. சரிங்களா? மற்றவங்க வந்துட்டு புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர்னே சொல்லலாம் இவங்கள. இவங்க வந்து லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னோட மொத்த குடும்ப பொறுப்பையும் வந்துட்டு மனைவிக்கிட்டேயும் பிள்ளைங்கக்கிட்டேயும் ஒப்படைச்சிட்டு பட்டும் படாமல் ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த மாதிரியும் செய்வாங்க. இவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காது. அதே சமயம் கடவுள் நம்பிக்கை வந்துட்டு இருக்கும். சரிங்களா? பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுல தான் ஈடுபாடு இருக்காது, கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்களே மறந்துடுவீங்க. அந்த மாதிரியும் ஒரு சில டைம் நடக்கும். இளமை காலத்திலேயே வந்துட்டு நிறைய ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறுவீங்க. அதனால் ஏழை எளியவங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிய பிறகு அவங்களுக்கு எல்லாமே உதவி பண்ணுவீங்க. சில நேரத்தில் வந்துட்டு உங்களோட அலட்சியத்தால் நல்ல நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதை வந்துட்டு நீங்கள் தவற விட்டுருவீங்க. ஆனால் கூட உங்கள் வாழ்க்கையில் பல சாதனைகளை நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க. இதெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களோட குணம். அடுத்ததாக கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களோட குணங்கள் பற்றி பார்க்கலாம். நட்சத்திர அதிபதி புதன், ராசி அதிபதி சந்திரன், நவாம்ச அதிபதி குரு. அகெயின் குரு வந்துட்டார். இந்த 4ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க எப்போவுமே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதே போல் அவங்க வாழவும் செய்வாங்க. ரொம்பவே தூய்மைக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு பழமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்துட்டு பழசு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடவும் மாட்டாங்க, அதை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அதே டைமில் புதுமையையும் ஏற்றுப்பாங்க. பழசு அதோடவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க, அதுவும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் புது புது விஷயங்கள் வருதுன்னா அதையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. மற்றவங்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வாங்க. யாராவது உதவின்னு கேட்டாலே அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஒரு சில இடத்துல மற்றவங்க இவங்களோட நன்மைக்காக அட்வைஸ் பண்ணாலுமே அவங்க என்னடா நமக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இது எல்லா நேரமும் இல்லை, ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி நினைப்பாங்க. அதனாலேயே குடும்ப பெரியவங்க கிட்ட இருந்து
மன திருப்தி இவங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இவங்க மேலே அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்காது. என்னடா இது, இவன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்றாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம மேலே பெரியவங்க கொஞ்சம் அப்பப்போ கோவமாக இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் நீங்களுமே மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கோவப்பட்டால் கோவத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிடுவீங்க. எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்பாங்க. கோவத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினச்சி எல்லாரையும் அப்படியே நம்பி பல முறை ஏமாற்றம் அடைவீங்க. ஆனால் கூட திருந்தாமல் திருப்பி யாராச்சும் உங்ககிட்ட அன்பாக பாசமாக பேசினா அவங்கள நம்பி அப்படியே ஏமாந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் படிப்புக்காக அதன் காரணமாக நீங்கள் உங்கள் பெற்றோர்களை ஒரு சில காலம் பிரிஞ்சிருக்க நேரிடும். வெளியூருக்கோ இல்லை வெளி இடத்துக்கோ போயிட்டு படிக்கும்போது பேரண்ட்ஸை பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட செலவுக்கு நீங்கள் எப்போவுமே அஞ்ச மாட்டீங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. கையில் காசு இருக்கா, யாருக்காவது உதவி பண்ணலாம், இல்லை நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணிடுவீங்க. சேமிக்கணும் அப்படின்ற தாட் ஆரம்ப காலத்தில் உங்ககிட்ட இருக்காது. உங்களுக்கு தெய்வீக பணிகளில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பீங்க. ஏன்னா பல முறை நம்ம நம்பி நம்பி ஏமாந்துருக்கோம் இல்லையா? அதனால் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பீங்க. தீயவர்களோட சகவாசத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவீங்க. கெட்டவங்கன்னு தெரிஞ்சால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. சரிங்களா? ஒரு சிலர் கெட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லையே, அவாய்ட் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காமலே அவங்க கூட வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இதெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களோட குணநலன்கள். இப்போது பொதுவாக கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆதிசேஷன், நாகராஜன். இவங்க 2 பேரையும் நீங்கள் வழிபட்டால் அவங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. அணிய வேண்டிய ரத்னம் மரகத பச்சை. இந்த நிற ரத்னம் அணியிறது உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வழிபட வேண்டிய தலம்னு பார்த்திங்கன்னா திருவெண்காடு, அதுக்கப்புறமா நாகர்கோவில் நாகராஜர். இவங்களை வழிபடுறது உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியங்களும் நிறைவேறும். சரிங்களா? இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. கடகராசி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களோட குணநலன்கள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா.